தொண்டரும் அதுக்கு அடுத்தது சண்டீசரும், சண்டேஸ்வர பதம் சொல்றோம் இல்லையா, அந்த சண்டேஸ்வரருடைய வரலாறு அடுத்தது. அது ரெண்டையும் பார்க்கலாம். திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு கொஞ்சம் சின்னம் தான், அடுத்தது கொஞ்சம் கூட அதை விட. ஆனா ரெண்டும் சேர்த்து நமக்கு 1 மணி நேரத்துக்கு வரும். தொண்டை நாட்டில் காஞ்சிபுரம் என்று ஒரு ஊரு. இப்போ நமக்கு தெரியும் காஞ்சிபுரம். இந்த திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தை சேக்கிழார் பாடுகிற பொழுது ஏறத்தாழ 160 பாடல் பாடுகிறார். அதுல 160 பாடலுக்கு அந்த கதையில ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு 120 பாடல்கள் வரைக்கும் அந்த தொண்டை நாட்டை வர்ணிக்கிறார். அது ஏன் வர்ணிக்கிறார்னா, சேக்கிழாருடைய சொந்த ஊரு அந்த பகுதியில இருக்கு. அந்த குன்றத்தூர் என்பது தொண்டை நாட்டினுடைய ஒரு பகுதி. அங்க இருந்து வந்தவர் தான் சோழ நாட்டுக்கு அமைச்சரா இருக்கிறார். அப்ப இந்த நூலை எழுதுகிற பொழுது முதல்ல நாட்டு வர்ணனை, நகர வர்ணனை என்றெல்லாம் வருகிற பொழுது ஒரு சோழ நாட்டை தான் வர்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அவருடைய சொந்த பகுதியாகிய தொண்டை நாட்டை எங்க வர்ணிக்கலாம்னு தேடிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு வரலாறையா சொல்லுகிற பொழுது இந்த திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு வந்த உடனே அவர் காஞ்சிபுரத்துல வாழுகிறவர். அதனால காஞ்சிபுரத்தை சொல்லுவதாக ஆரம்பித்து அந்த தொண்டை நாட்டினுடைய எல்லா வர்ணனையும் சொல்றாரு. அங்க என்னென்ன மலை இருக்குது, அங்க என்னென்ன ஆறு இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த அவருக்கும் ஒரு சொந்த ஊரை பற்றிய ஒரு எண்ணம் இருந்தது, அதிலே ஒரு அவருக்கு விருப்பம் இருந்தது என்பது இந்த திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தை படிக்கிற பொழுது நமக்கு புரியும். நம்ம கதைக்கு மட்டும் வருவோம், நம்ம அந்த வர்ணனைக்கு போக வேண்டாம். காஞ்சிபுரத்தில் ஏகாலியர் குலத்தில், ஏகாலியர் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அந்த ஏகாலியர் என்பது என்னன்னு சொன்னா, மன்னார் துணிவெடுக்கின்ற குலத்தை சேர்ந்தவர். அந்த குலத்தில் ஒரு சிவனடியார் இருக்கிறார். அவர் சிறுவயதிலிருந்தே சிவன் அடியார்களையும் சிவபெருமானையும் மிகவும் விரும்பி வணங்குபவர். ஆகையினாலே அவர் தன்னுடைய அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய தொழில் துவைத்து கொடுப்பது, அழுக்கை துவைத்து கொடுப்பது. அவர் என்ன செய்வார்னு சொன்னா, சிவனடியாரை எங்கே பார்த்தாலும் உடனே அவர்களிடத்தில் அழுக்கு துணி இருந்தால் அதை வாங்கி கொண்டு போய் துவைத்து காய வைத்து மிகச் சரியான முறையில் அவர்களுக்கு அதை திருப்பி கொண்டு போய் கொடுப்பார். அப்படி கொடுக்க ஒன்றுதான் அவர் வாழ்க்கையில் அவருடைய குறிக்கோளாக வைத்திருந்தார். சிவனடியார்களுடைய துணிகளை துவைக்கின்ற பொழுது அதற்கு ஒன்றும் அவர் கூலி வாங்க மாட்டாரு, அது மகிழ்ச்சியாக செய்வார். அது ஒரு பெரிய சிவத்தொண்டு என்று கருதி அதை அவர் தொடர்ந்து செய்வார். அப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு சொன்னா, எந்த சிவனடியாரை பார்த்தாலும் அவங்க என்னுடைய துணியை வெளுத்துத்தா என்று கேட்ட பிறகு வாங்குறது இல்லை. அவளை பார்த்த உடனேயே உங்களுடைய துணி அழுக்காக இருக்கிறதே, கொடுங்க, நான் வெளுத்து தருகிறேன் என்று அவர்களுடைய மனத்தில் இருக்கிற குறிப்பை உணர்ந்து இவர் செயல்படுவார். அதனால இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்று சொன்னார். குறிப்பு என்பது மனத்தில் இருக்கிற எண்ணம். அது சிவனடியாருக்கு இருக்கிற குறிப்பை சொல்லுவதனால் திருக்குறிப்பு என்று சேர்த்துக் கொண்டார். அந்த திருக்குறிப்பை இவர் பின்பற்றி அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தன்னை நல்ல சிவத்தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனால் அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்று பெயர். அந்த திருக்குறிப்பு தொண்டர் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது சிவபெருமான் இவருடைய பெருமைகளை எல்லாம், இந்த திருக்குறிப்பு தொண்டருடைய முழு பெருமையையும் உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு, வழக்கம் போல ஒரு சிவனடியாராக வேடமிட்டுக் கொண்டு மிக அழுக்கான கந்தை ஒன்றை தோளில் போட்டுக்கொண்டு, இடையில் ஒரு கோவணம் மட்டும் கட்டி இருக்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய கந்தை இருக்கிறது, உடம்பு முழுவதையும் மறைக்கின்ற மாதிரி கந்தை. அது இதுக்கு மேல அழுக்காக முடியாது, அவ்வளவு அழுக்கா இருக்கு. அந்த அழுக்கான கந்தையை தோளில் போட்டுக்கொண்டு அவர் வருகிறார் காஞ்சிபுரத்துக்கு. இந்த திருக்குறிப்பு தொண்டர் இருக்கிற பகுதிக்கு வருகிறார். திருக்குறிப்பு தொண்டர் அவரை பார்க்கிறார். பார்த்த உடனேயே அவரை நெருங்கி, இந்த கந்தை மிக அழுக்காக இருக்கிறதே, இதை கொடுங்கள், நான் துவைத்து தருகிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த சிவனடியார் வேகத்தில் வந்த சிவபெருமான் சொல்லுகிறார், இந்த கந்தை மிக அழுக்காக இருக்கிறது என்பது உண்மை. இன்னும் சொல்ல போனா அதை கையில எடுத்தா கூட அது அந்த அழுக்கு நம்மகிட்ட ஒட்டிக்குமோ, அது கிழிஞ்சு போயிடுமோ என்றெல்லாம் நினைக்கிற அளவுக்கு எடுக்க முடியாத ஒரு அழுக்கு துணியாக அது இருக்கிறது. ஆனாலும் நான் அதை ஏன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், இப்பொழுது பகல் நேரம், இரவு வந்து விட்டால் எனக்கு குளிர் தாங்க முடியாது. அப்ப நான் போர்த்திக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த துணியை வைத்திருக்கிறேன். இது இல்லை என்றால் என்னால் இரவு நேரத்தை கழிக்க முடியாது. ஆகினாலே நான் வைத்திருக்கிறேன். நீ துவைக்கிறேன் என்கிறாய், ஒருவேளை முன்னால் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் துவைத்து காய வைத்து என்னிடத்திலே இதை கொண்டு வந்து தர முடியும் என்றால் நீ இந்த கந்தையை எடுத்து கொண்டு போ, துவைக்க நான் தருகிறேன்
ஆனால் நன்றாக நினைவு வைத்துக்கொள், சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அதை கொண்டு வந்து எனக்கு தரவில்லை என்றால் எனக்கு மிகப்பெரிய துன்பத்தை செய்தாய் என்று அர்த்தம். ஏனென்றால் இரவு நேரத்தில் என்னால் இந்த போர்வையை இல்லாமல் குளிரில் தூங்க முடியாது. அப்பொழுது நான் என்னுடைய உடல் துன்புறும், நான் வருத்தப்படுவேன். அந்த வருத்தத்தை எனக்கு நீ தருவதில்லை என்று சொன்னால், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் இதை நீ துவைத்து கொண்டு வந்து தந்துவிட முடியும் என்றால் எடுத்துக்கொண்டு போனார். சரின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அவனுக்கு தொழிலே அதான், சந்திக்கிற நேரம் காலை நேரம், அதனால மிக எளிதாக அதை துவைத்து காய வைத்து மாலையில் கொண்டு வந்து கொடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால திருக்குறிப்பிட்டவர் என்ன பண்ணாரு, நிச்சயமா நான் அந்த மாதிரி உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் சொன்னது போல சூரிய அஸ்தமனத்திற்குள் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தருகிறேன், துவைத்து காய வைத்து கொண்டு வந்து தருகிறேன், கந்தையை தாருங்கள் என்றார். உடனே சிவனடியாக வந்த சிவபெருமானும் அந்த கந்தையை அவர்களிடத்தில் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு இவர் தான் துவைக்கின்ற, எப்பொழுதும் நாள்தோறும் அந்த அழுக்கு துணிகளை துவைக்கின்ற துறைக்கு போனார். அந்த துறையில் போய் அந்த துணிக்கு சோப்பு போட்டு நல்ல அலசி அதனுடைய அழுக்கு போகும்படியாக துவைத்தார். அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி துவைக்கிறது. அந்த 1 மணி நேரம் முடிகிற போது மழை வர ஆரம்பிச்சது. அது யாரால? சிவபெருமானால. அவர் வேண்டுமென்றே மழை வர செய்தார். சிவன் அருளால் மழை வந்தது என்று எழுதுகிறார் சேக்கிழார். மழை வந்தது. வந்ததுன்னா அடைமழை, ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி இதை காய வைக்கிறது? துவைச்சாச்சு, அழுக்கு போயிடுச்சு, ஆனா காய வைக்க முடியல. காய வைக்காம கொண்டு போய் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதை அவர் போர்த்தி கொண்டால் இன்னும் மேற்கொண்டு குளிரும். எனவே என்ன செய்வது என்று இவர் புரியாமல் கையை பிசைந்து கொண்டு, சரி இப்ப என்ன மதிய நேரம் தானே ஆகிறது, இரவு மாலைக்குள் இந்த மழை விட்டுவிடும் என்று அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். மழை விட்டுவிடும். மழை விடவே இல்லை, ரொம்ப பெய்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு இவருக்கு புரியல. இவர் துன்பத்தால் துடிக்க ஆரம்பிக்கிறார். ஐயோ, எப்படி நான் இதை செய்வேன்? அந்த பெரியவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது போல் இருக்கிறதே. அவருக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள் இதை கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அதை செய்ய முடியாது போல் இருக்கிறது. ஏனென்றால் மழை விடவே இல்லை. நான் என்ன செய்வது என்று அவர் மனத்திற்குள்ளே வருத்தப்பட்டு கொண்டு, எப்படியாவது மழை விட்டு விடுமான்னு வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். மழை விடவில்லை. அதற்கு பதிலாக சூரியன் மேற்கே நோக்கி போய் கீழே இறங்க ஆரம்பித்து விட்டார். ஆகா, சூரியன் மறைந்து விட போகிறார். சூரியன் மறைந்து விடுவதற்குள் துணியை தர வேண்டும் என்று அவரும் கேட்டார். தருகிறேன் என்று நானும் வாக்கு கொடுத்தேன். ஆனால் அதை செய்ய முடியாது போல் இருக்கிறது. அப்படியானால் இனி எனக்கு வேற ஒன்றும் இதுக்கு வழி தெரியல. ஒரே வழிதான், நான் இனிமே உயிரோடு இருப்பதில் பயனில்லை. எப்பொழுது ஒரு சிவனடியாருக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற முடியவில்லையோ, அவரை துன்பப்பட வைத்து விட்டேனோ, அப்பொழுது நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒன்றும் பயனில்லை. எனவே நான் இறந்து போவது என்று முடிவெடுக்கிறார் அந்த திருக்குறிப்பு தொண்டர். இறந்து போவது என்று முடிவெடுத்த உடனே தற்கொலைக்கு எத்தனையோ வழி இருக்கிறது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த வழி என்ன என்றால், அவருடைய தொழில் சார்ந்த இடத்தில் பாறைகள் இருக்கின்றன நிறைய. அந்த பாறைகளில் தான் அந்த துணியை மோதி அடித்து துவைப்பார். அந்த பாறையில் போய் தன்னுடைய தலையை முட்டிக்கொள்ள தொடங்கினார். தலையை முட்டிக்கொண்டால் கொஞ்ச நேரத்தில் ரத்தம் நம்ம தலை உடைஞ்சி செத்துடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தலையை பாறையில் முட்டிக்கொள்ள தொடங்கினார். ஒரு 2-3 முட்டிக்கொண்ட பொழுது ஒரு கை அவரை தடுத்தது. அந்த கை சிவபெருமானுடைய கை. அவருடைய கை அவரை தடுத்து நிறுத்தியது. அவருடைய கை அதை தடுத்து நிறுத்தியவுடன் அந்த திருக்குறிப்பு தொண்டருக்கு ஒன்றும் புரியல. யாருடைய கை? ஒரு மனிதன் யாரும் இங்க இல்லை, ஒரு கை மட்டும் தடுக்கிறதே என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்தால் மேலே விடையின் மீது, ரிஷபத்தின் மீது சிவபெருமானும் உமையம்மையும் காட்சி தருகிறார். அந்த காட்சியை பார்க்கிறார். அவர் தன்னை மறந்து மெய்மறந்து அந்த சிவபெருமானுடைய பாதத்திலே விழுந்து வணங்குகிறார். இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சியை இங்க நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானுடைய கை நேரடியாக ஒரு தொண்டரை அவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து தடுத்து நிறுத்துவது என்பது இது 3வது. கண்ணப்பன் தன்னுடைய கண்ணை 2வது கண்ணை இடந்து அப்புவதற்காக தோண்டுகிற பொழுது நில்லு கண்ணப்ப என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்தார் என்று அங்கே பார்த்தோம். அது அந்த சிவபெருமான் சிலை வடிவத்தில் இருந்தார். அந்த சிலை வடிவத்திலிருந்தே கை வந்தது. அதனால அவனுக்கு அது சிவபெருமானுடைய கையின்னு புரிஞ்சுது. 2வது அறிவாட்டாய நாயனார். அவர் கொண்டு வந்த உணவுகள் மாவடு எல்லாமே ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு. அப்ப அந்த பள்ளத்திற்குள்ள இருந்து இனி எடுத்து அதை சிவனுக்கு கொடுக்க முடியாது. அப்ப தான் இன்றைக்கு அவரை சிவனை பட்டினி போட்டு விட்டோம் என்ற கருத்தில் அவர் உடனே அருவாளை எடுத்து தன்னுடைய கருத்தை வெட்டி கொள்ள போனார்.
அப்பொழுது சிவபெருமானுடைய கை அவர் கையை பிடித்தது. அங்கேயும் சிவபெருமான் சிலை ஒன்றும் கிடையாது, அங்கே சிவபெருமானுடைய சிலை ஒன்றும் கிடையாது, வெறும் ஒரு கை மட்டும் அந்த கழுத்தில் அந்த அருவாள் பதியாமல் பிடித்தது. அப்ப இந்த கை யாருடையதுன்னு அவருக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாரு, அந்த பிளவுக்குள் இருந்து அந்த மாவடுவை சிவபெருமானை கடித்து சாப்பிடுவது போல விடேல் விடேல் என்கிற சத்தம் கேட்கிற மாதிரி அதை கடித்து ஒலி எழுப்புவது போல காண்பித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆகா, சிவபெருமான் தான் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார் என்று. அதோட இவருக்கு இன்னும் மகிழ்ச்சி என்னன்னா, அவர் மாவடுவை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்ப உணவையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். நான் நினைச்சபடி அவர் இன்னைக்கு பட்னி போடல என்று நினைத்து அதனாலே அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை உடனே சிவலோகத்திற்கு சிவபெருமான் அழைத்து சென்றார்ங்கிறது இரண்டாவது. ஆக அவருடைய சிவபெருமானுடைய கையை நேரடியா வந்து தடுத்து நிறுத்துவது என்பது கண்ணப்பன், பிறகு அறிவாட்டாயர், இப்பொழுது திருக்குறிப்புத்தொண்டர். ஏன்னா இந்த மூணு பேருமே தங்கள் உடலுக்கு ஊறு விளைவித்துக் கொள்ள நினைத்தார்கள். கண்ணப்பன் இரண்டாவது கண்ணையும் தோண்டி எடுத்துடணும்னு நினைச்சான். அதை எடுத்துட்டா அப்புறம் அவனுக்கு கண்ணே தெரியாது. அப்ப அவனுக்கு அதை நிறுத்தணும், அதுக்காக கையை அங்கே பிடித்தது. அது போல இவர் அருவாளால கழுத்தை வெட்டி கொண்டால் செத்து போயிடுவாரு, சாகக்கூடாது, அதுக்காக அங்கே கை பிடித்தது. அப்படி இங்கேயும் இவர் பாறையில் முட்டிக்கொண்டு உயிரை துறக்கத்தான் நினைக்கிறார். அது துறக்க கூடாது என்பதனால் உடனே சிவபெருமானுடைய கை அங்கே தோன்றி அவரை பிடிக்கிறது. இப்ப சிவபெருமான் தான் பிடிக்கிறாருன்னு இவருக்கு தெரியணும். அங்க ரெண்டு பேரும் தெரியவருக்கு இயல்பாகவே அமைப்பு இருந்தது. சிலையிலிருந்தே கை வந்தது சிவபெருமான்னு தெரிஞ்சது. அடுத்தது பிளவிலிருந்து ஒரு கை வந்தது என்றாலும் பிளவில் விடேல் விடேல் என்கிற ஒலி கேட்டது. ஆகா, சிவபெருமான் தான் இதை சாப்பிட்டுட்டு நம்மளையும் தடுத்து நிறுத்துறாருன்னு தெரிஞ்சுது. இங்க ஒண்ணும் இல்ல, கை மட்டும் வருது. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் நிமிர்ந்து பாக்குறாரு. அங்கே காட்சி கொடுக்கிறார். கண்ணப்பனுக்கும் அல்லது அறிவாட்டாயருக்கும் அப்படி அவர் காட்சி கொடுக்கவில்லை. அந்த கையால பிடிச்சதோட வாய்மாவ மொழியா பேசினார். கண்ணப்பனை பொறுத்தவரை நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று சொன்னார். அவர் அந்த அம்பு மூலம் கண்ணை தோன்றுவதை நிறுத்தியவுடன் மாறிலா வலத்தில் நிற்க, எனக்கு பக்கத்துல வலது பக்கத்தில் இங்கேயே நீ நிற்பாயாக என்று தனக்கு பக்கத்திலேயே அந்த கோயிலேயே அவருக்கு இடம் கொடுத்து அவரை அமைத்துக் கொண்டார். அங்க இந்த அறிவாட்டாய நாயனார்ல விடையல் விடையல்ங்கிற சத்தம் கேட்டவுடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமான் அவரை இன்னும் உன்னுடைய பணியை முடித்துக் கொண்டு நீ சிவலோகத்துக்கு வருவாயாக என்று சொல்லி அவரையும் அவருடைய மனைவியையும் நீ செய்த செயல் நன்றி, நன்னுதல் தன்னோடும் என் உலகத்துக்கு வருவாயாக என்று அவனை அழைத்துக் கொண்டு போனார். அது இரண்டாவது. இப்பொழுது இங்கே கை மட்டும் வந்தது. இவர் என்னன்னு நிமிர்ந்து பார்க்கிற போது விடையின் மீது சிவபெருமானும் உமையம்மையும் தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றிய சிவபெருமான் சொல்லுகிறார், மூவுலகுக்கும் உன் இயல்பை அறிவித்தோம். உன்னுடைய இயல்பு என்ன என்பதை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் நான் இந்த வேடத்தோடு இந்த பணியை உன்னிடத்தில் ஒப்படைத்து இங்கே மழை பெய்யவும் வைத்தேன். எனவே இப்பொழுது எல்லாருக்கும் உன்னுடைய நிலைமை தெரிஞ்சிருச்சு. என்ன, சிவத்தொண்டு செய்வதில் இடையூறு வந்தால் உயிரையே துறப்பான் என்று உன்னை பற்றி எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உன்னுடைய இயல்பை நான் மூவுலகத்திற்கும் அறிவித்து விட்டேன். இனி நீ என்ன செய்யணும்னா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், உடனே புறப்பட்டு சிவலோகத்துக்கு வா, அங்கே இருந்து பிரியாமல் நீ இருப்பாயாக. இனி நீ நீடும் நம் மண்ணுலகில் பிரியாது அமைகுவாய், அதை விட்டு விலகாம நீ இனிமே எப்பொழுதும் அங்கேயே என் கூட இருக்கலாம் என்று அந்த திருக்குறிப்பு தொண்டரை அழைத்து கொண்டு போகிறார். ஆக மிகச்சிறிய கதை இது, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். அந்த துணியை துவைத்து தருகிறேன்னு வாங்கிட்டு போறாரு, மழை வந்துருச்சு, அதை காய வச்சு கொடுக்க முடியல, அதனால தன் உயிரையே மாய்த்துக் கொள்ள துணிந்தார். இதை சொல்லுவதற்கு 140 150 பாடல் என்றால் சேக்கிழாருடைய தொண்டை நாட்டு பற்றை அது காட்டுகிறது. அந்த தொண்டை நாட்டை வர்ணிக்கின்றதாக 120 130 பாடல்களை பாடி அதற்கு பிறகு திருக்குறிப்பு தொண்டர் வரலாற்றை வெறும் 20 பாடல்களிலே பாடுகிறார். அது ஒரு சிறிய வரலாறு, ஆனால் கொஞ்சம் ஆழமான செய்தியுடைய வரலாறு. தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். தாங்கள் காதலித்த ஒரு செயலை ஒன்று காதலித்து உறுதியோடு வாழ்ந்தார்கள் இல்லையா, அந்த ஒன்று நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் உயிரை விடக்கூட தயங்க மாட்டார்கள் என்பதுதான் இங்கே சொல்ல வருகிற செய்தி. இதுக்கு அடுத்த கதையாக சண்டீசருடைய கதை இருக்குது. சண்டி என்பது ரொம்ப அருமையான, அவரை சொல்லுகிற பொழுதே சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் என்ன சொல்லுகிறார், சிவபெருமானை அவன் வணங்கி கொண்டிருந்தான். அப்படி வணங்கி கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய தந்தை அதை தடுத்தார், தந்தையின் கால்களை வெட்டினான், அப்படி வெட்டியவன் தான் சண்டீசன் என்று சொல்லுகிறார். அதனால அங்க உண்மையில் சிவபெருமானுடைய பூசைக்கு இடையூறாக யார் இருந்தாலும், அவர் தன்னை பெற்ற தந்தையாகவே இருந்தாலும் கூட இந்த அடியவர்கள் அவரை
தாக்க தயங்க மாட்டார்கள் என்பதை சொல்லுவதுதான் இந்த சண்டீசருடைய வரலாறு. அதனால் தான் இங்கே அவருக்கு தனி மரியாதையும் தனி சிறப்புகளும் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டன. இப்ப அந்த கதையை பார்க்கலாம். முதல்ல அவங்க தந்தையை பற்றி ஆரம்பிக்கிறார். அந்த சண்டீசரை பெற்ற தந்தை இருக்கிறாரே, அவருக்கு எச்சதத்தன்னு பேரு. அந்த திருச்சேயனூர் என்று ஒரு ஊர் இருக்குது சோழ நாட்டுல. அந்த திருச்சேயனூரில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் இந்த எச்சதத்தன் என்பவர். அவருக்கு அவர் மனைவி பவித்திரை என்பவள். இந்த 2 பேருக்கும் பிறந்த மகன் தான் சண்டீசர். அவருக்கு அவர்கள் வைத்த பெயர் விசார சருமர் என்பது. விசார சருமர் அவர்கள் இருவருக்கும் ஒரே மகனாக பிறந்தான். இப்ப அந்த எச்சதத்தனை வர்ணிக்கிற பொழுதே, முதலில் எச்சதத்தனை பற்றி சொல்லுகிற பொழுதே சேக்கிழார் என்ன சொல்லுகிறாரு, அவர் 2 காரியமும் பண்ணுவாரு, நல்லதும் பண்ணுவாரு, கெட்டதும் பண்ணுவாரு என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு உவமையும் சொல்லுகிறார். அருமையான மணியையும் அழித்து நஞ்சையும் அழிக்கும் அறவே போல். பாம்பு நல்ல மாணிக்கத்தை உமிழ்கிறது, அதை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு அது செய்கிற நன்மை அது. ஆனா அதே பாம்பு நஞ்சையும் உள்கிறது. அதனால் இந்த பாம்பு என்பது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அது மாதிரி தான் இந்த எச்சதத்தனம்னார். அருமையான மணியையும் தந்து நஞ்சையும் அழிக்கும் அறவே போல் இருமை வினைக்கு ஒரு வடிவாய் எச்சதத்தன் உடனானான். இருமை வினை என்றால் நன்மை தீமை என்கிற 2. அவன் நன்மையும் செய்தான் தீமையும் செய்தான். அவன் செய்த நன்மை என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவன் வயிற்றில் அவனுடைய குடும்பத்தில் இந்த விசார சருமரை பெற்றது அவனுடைய பூர்வ புண்ணியத்தினால் அவன் செய்த நன்மை. அது மட்டும் இல்லாம அவனை மிக நல்ல முறையில் 15-16 வயது வரைக்கும் வளர்த்தது இருக்கிறதே, அதுவும் அவன் செய்த நன்மை. இதெல்லாம் நன்மை. தீமை என்னன்னா நம்ம கதையில பார்க்க போறோம். அந்த வரலாற்றில் அவர் என்ன தீமை செய்தார், அந்த 2ஐயும் செய்வார் என்பதை முன்னாலேயே அறிமுகப்படுத்தி விடுகிறார் சேக்கிழார். இருமை வினைக்கும் ஒரு வடிவாய் எச்சதத்தன் உடனானான். இன்னொரு குறிப்பு, இந்த சண்டீசருடைய வரலாற்றை கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல்கள்ல சொல்லுகிறார். இந்த 40 பாடல்கள்ல ஒரு 10 இடத்துல எச்சதத்தரை பற்றிய செய்தி வருகிறது. அதை விட கூடுதலாக ஒரு 10-15 இடத்தில் விசார சருமரை பற்றிய செய்தி வருகிறது. சேக்கிழார் என்ன செய்கிறார் என்றால், எச்சதத்தனை பற்றி வருகிற செய்திகளில் எல்லாம் ஒருமையை பயன்படுத்துகிறார். எடுத்த உடனே நாம் சொன்ன மாதிரி இருமை வினைக்கும் ஒரு வடிவாய் எச்சதத்தன் உளனானான் என்று சொல்றார். உளரானார்னு சொல்ல, சண்டீசனை பெற்ற தந்தை, அப்ப அவருக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. ஆனா அவர் செய்த தீமை இருக்கிறதே அது ரொம்ப கடுமையானது. அதனால அதை மனதில் வைத்துக் கொண்டு அவரை உரிமையாக்கி விடுகிறார். எச்சதத்தன் உடனானான். பின்னாலேயே அவனுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் சொல்லுகிற பொழுது, அந்தணன் சொன்னான், மறையவன் சொன்னான், முதுமறைவன் வந்தான் போனான் என்று அவனை உரிமையாக மிக இயல்பாக அவனை பேசுவது போல பேசுகிறான். ஆனால் விசார சருமரை பேசுகிற பொழுதெல்லாம் அவர் வந்தார், அவர் செய்தார், அவர் இப்படி பண்ணினார் என்று அவருக்கு அந்த மரியாதை பன்மை ஆகிய பன்மையை கொடுத்து பேசுகிறார். அப்ப 2 பேரையும் நமக்கு அவர் ஒரு புகைப்படம் போல பிடித்து காட்டுகிறார். இவன் மதிக்கத்தக்கவர், அவன் இகழத்தக்கவன் என்று தந்தையை பற்றி இகழ்வாகவும் மகனை பற்றி உயர்வாகவும். இல்லையா பொதுவா தந்தையை பற்றி தான் அவரு வெறும் போனாரு வந்தாருமாங்க, மகனை பற்றி அவன் வந்தான் சொன்னாம்பாங்க. இவர் மாற்றி சொல்லுகிறார். ஏன் மாற்றி சொல்லுகிறார் என்றால் இந்த கதை அப்படி, இங்கே நடக்கிற நிகழ்வு அப்படி. அதன்படி அவர் எச்சதத்தன் உடனானான் என்று ஆரம்பித்து எச்சதத்தனை பற்றிய செய்திகளை எல்லாம் உரிமையில் சொல்லுகிறார். விசார சருமர் அவர்கள் வயிற்றில் வந்து உதயம் செய்தார்ன்ற, பிறந்தார்னு கூட சொல்லல, பிறந்தான் என்று சொல்லல, பிறந்தார் என்றும் சொல்லல, உதயம் செய்தார்னர், அவதாரம் செய்வது போல. அதனால அவர்களுடைய குடும்பத்தில் அவனுடைய மனைவியாகிய பவித்திரையின் வயிற்றில் வந்து உதயம் செய்தார். அப்படி பிறந்தவர் தான் விசார சருமர். அவருக்கு விசார சருமர் என்று பெயர் வைத்து அவரை மிகவும் மகிழ்ச்சியோடு வளமாக வளர்த்தார்கள். ஏன்னா ஒரே மகன், இப்பதான் முதல்ல மகன் பிறந்திருக்கிறார். அதனால அவனை மிகுந்த அன்போடு அவர்கள் வளர்த்தார்கள். அவனுக்கு ஒரு 5 வயதாகிற பொழுது அவனுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சில குருவை அழைத்து அவர்கள் கையிலே அவனை ஒப்படைத்து, இவனுக்கு வேதம் சொல்லிக் கொடுங்கள், இவனுக்கு அந்தணர்களுக்கு தேவையான கல்வியை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த குரு சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா ஆரம்பிச்ச உடனே அவரே ஆச்சரியப்பட்டு போனார். ஏனென்றால் ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் இவன் 4 ஸ்லோகம் திருப்பி சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஏற்கனவே தெரிகிறது தான். அதற்கு சேக்கிழார் காரணம் சொல்லுகிறார், அது முந்தை பிறப்பின் அறிவு, அது அவனுக்கு இன்னும் தொடர்கிறது. ஆகையினாலே அங்கே அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு
நெருப்பு பற்றி கொள்வதை போல. அதையா புத்தியை பற்றி 3 சொல்லுவாங்க. கற்பூர புத்தி, வாழைத்தண்டு புத்தி, சாதாரண இது என்று. கற்பூர புத்தி என்பது தொட்ட உடனே பற்றி கொள்ளும். சாதாரண புத்தி என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா வரும். வாழைத்தண்டு புத்திங்கிறது என்ன வேணாலும் வராது. இவன் கற்பூர புத்தி சொல்லுவதற்கு முன்னாலே பிடித்துக் கொள்கிறான். அதற்கு காரணம் என்ன என்றால் முந்தை பிறப்பின் அறிவு என்று சொல்கிறார். அது எப்படி சொல்ல முடியும்? அது வள்ளுவரே சொல்லி இருக்கிறார். அதனால நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருவன் ஒரு பிறவியில் நன்க முறையிலே கல்வி கற்று விட்டான் என்றால் அடுத்து வருகின்ற 7 பிறவிகளிலும் அவனுக்கு அதே கல்வி கை கொடுக்கும் என்று சொல்றார். இது நம்ம இயல்பா பார்க்கிறது தான். பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற பொழுது எல்லா பிள்ளைகளும் இயல்பா தான் வந்து சேர்கிறார்கள். ஆனால் சேர்ந்த சில நாட்களிலேயே ஆசிரியர் சொல்லுகிற பாடங்களை அவருக்கும் முன்னால் வேகமாக கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் சில பேர் மட்டும் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அல்லது படிக்கவே முடியாம தடுமாறுறாங்க. அது எதனால என்றால் இங்கே சேக்கிழார் அதற்கு காரணம் சொல்லுகிறார், வள்ளுவர் அதற்கு காரணம் சொல்லுவார். அதெல்லாம் அவங்க போன பிறவியில செய்த புண்ணியம். போன பிறவியில் அவர்கள் நிறைய படித்திருக்கிறார்கள். அந்த படிப்பினுடைய அறிவும் வாசனையும் இந்த பிறவியிலும் அவர்களுக்கு தொடர்கிறது. அதை அவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற நிலையில் இங்கே விசார சர்மருக்கும் பழைய பிறவியினுடைய அறிவு வாசனை இருப்பதனால் மிக வேகமாக அந்த அந்தணர்களுடைய கல்வியை, வேதத்தையும் பிறவற்றையும் படித்துக் கொடுக்கிறார். ஆனாலும் வயசு குறைவு இல்லையா? அதனால பகல் நேரங்களில் ஊரை சுற்றி பார்ப்பதும் ஊரில் பல இடங்களுக்கு போவதும் வருவதுமாக அந்த விசார சர்மர் பொழுதை கழிக்கிறார். அப்படி பொழுதை கழிக்கின்ற பொழுது 7 வயதாகிறது. 7 வயதானோன்னா அவருக்கு அந்தணர்களுக்குரிய சடங்காகிய உபநயனம், அதாவது பூநூல் அணிவிப்பது, பூநூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க. அந்த உபநயனத்தை செய்கிறார்கள். அதை அந்தணர்களுடைய வழக்கம். அதை செய்கிறார்கள். அதையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதையும் விசார சர்மர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் அந்த வேத கல்வியிலும் தன்னுடைய இயல்பான பொழுதுபோக்குகளிலும் நேரத்தை செலவிடுகிறார். அப்படி பொழுதுபோக்காக அவர் ஊரை சுற்றி வருகிற பொழுது அந்த ஊரினுடைய அந்தணர்களின் மாடுகளை எல்லாம் ஒரு இடையன் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் மேய்க்கின்ற அந்த புல்வெளிக்கு இவர் போகிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அப்படி போய்கிட்டு இருக்கிறவர் ஒரு நாள் அந்த புல்வெளிக்கு போகிறார். அங்கே அந்த மாடுகள் மேய்வதை அழகாக இருக்கிறதே என்று குறிப்பாக நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த மாடுகளில் ஒரு மாடு, அதை இப்பதான் சமீபத்துல கன்று போட்டது. கன்று போட்ட மாட்டை கூடியவரை கன்றோடு கூடவே இருக்க வைக்கணும், பிரிக்க கூடாது. அதை பிரித்து இளையன் அதை மட்டும் மேய்ச்சலுக்கு அழைத்து வருகிறான். கன்றுக்குட்டியை அழைத்து வர முடியாது, ரொம்ப சின்ன. அதனால அதை விட்டுட்டு இந்த கன்று போட்ட அந்த அப்புறம் தான் போடணும்னு சொல்லி கன்று போட்ட அந்த ஆவை அவர்கள் என்ன செய்யலாம் சொன்னால் பிரித்து கூட்டி கொண்டு வந்து மேய்க்க போகிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த கன்று போட்ட ஆவுக்கு, அதை வந்து இலக்கியத்தில் புனிற்றாம்பாங்க. புனிறு என்றால் அண்மையில் குழந்தை ஈன்ற அல்லது அண்மையில் கன்று போட்ட என்று அர்த்தம். அண்மையில் கன்று போட்ட அந்த பசு அப்படி பிரித்து கொண்டு வந்ததுனாலே மனத்துக்குள் வருந்துகிறது. அந்த வருத்தம் அதை கொண்டு வந்து மேய்க்கின்ற அந்த இடையன் மீது அதற்கு வருகிறது. அப்படி வந்ததுனால உடனே என்ன பண்ணுகிறான், அது இடையனை போய் முட்ட போகிறது. அப்படி முட்ட போன உடனே அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. நான் தினம் இந்த மாட்டை கூட்டிட்டு வந்து மேய்க்கிறேன், அதற்கு புல் இருக்கிற இடம் பார்த்து கொண்டு வந்து விடுகிறேன், தண்ணீர் இருக்கிற இடம் பார்த்து கொண்டு போய் தண்ணி குடிக்க விடுறேன், அதற்கு எல்லா நன்மைகளும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், அது என் மீதே பாய்கிறதே என்று கோபம் வந்த உடனே தன் பக்கத்திலே கிடக்கிற ஒரு கம்பை எடுக்கிறான். அவன் இடையன் எப்பொழுதும் மாடு மேய்ப்பதற்காக ஒரு கம்பு கையில வைத்திருப்பான் இல்லையா, அதை எடுக்கிறான். எடுத்து மிக வேகமாக அதை எவ்வளவு அடிக்க முடியுமோ அத்தனை முறை அடிக்கிறான். இதை அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற விசார சர்மருடைய மனம் அதை ஏற்க மறுக்கிறது. அதனால் அவர் வேதனைப்படுகிறார். மாட்டை அடிக்கிறானேன்னு அவருக்கு வேதனை. அது பொதுவாக பிற உயிரை துன்புறுத்துகிறான்ங்கிறதுனால வருகிற வேதனை என்பது மட்டுமல்லாமல், மாடு என்பது சைவ உலகத்தில், ஆகம உலகத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு விலங்கு என்பதை அந்த நேரத்தில் விசார சர்மர் தன் மனத்தில் நினைத்து பார்க்கிறார். இந்த மாடு என்ன செய்கிறது என்றால், இறைவனுடைய அபிஷேகத்துக்குரியதாக, இறைவனுடைய திருமஞ்சனத்துக்குரியதாக 5 பொருள்களை தருகிறது. அதை பஞ்சகவ்யம் என்று குறிப்பிடுவார்கள். பால், தயிர், நெய், மாட்டு சாணம், கோமயம் என்று சொல்லுகிற மாட்டினுடைய சிறுநீர். இவை அனைத்தும் கோயிலில் இறைவனுக்கு கொடுக்க தகுதி உடையவை. வீடுகளில்
மங்கள நிகழ்வுகள் நடக்கிற பொழுது அங்கே பயன்படுத்துவதற்கு தகுதி உடையவை. அதனால இவற்றையெல்லாம் சும்மா ஒரு இதுவா கூட சொல்லுவாங்க. சாணிய ரோட்ல கிடந்தா அதுக்கு புழு எல்லாம் வரும், ஆனால் அதையே பிள்ளையாரா பிடிச்சு வச்சா புழு வராது என்று. அதனால மாட்டினுடைய சாணி என்பது மிக உயர்ந்தது. இன்னொரு குறிப்பையும் சொல்றாரு. இந்த பஞ்சகவ்யத்தையும் திருமஞ்சனத்துக்கு கொடுக்கிறது என்பது மட்டுமல்ல, திருநீற்றுக்கு மூலமே பசுவினுடைய சாணிதான். மிக தெளிவாக சைவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருநீர் முறையாக தயாரிக்கப்பட வேண்டும், ஆகம முறைப்படி தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல பசுஞ்சாணத்தை தேர்ந்தெடுத்து அதை நெருப்பில் போட்டு அதிலிருந்து கிடைக்கிற சாம்பல் தான் உண்மையான திருநீர். இப்ப நமக்கு கடைகளில் கிடைக்கிற திருநீர் பாதிக்கு மேல அவன் தயார் பண்றது. அவன் எதையோ எரித்து சாம்பல் தான் திருநீர். ஆனால் அந்த சாம்பல் எதிலிருந்து வர வேண்டும் என்றால் பசுஞ்சாணத்திலிருந்து வர வேண்டும் என்பது சைவ ஆகமங்கள் சொல்லி இருக்கிற விதி. அதை சேக்கிழாரும் அவருடைய புராணங்களில் பின்னாலே தொகையடியார்களை சொல்லுகிற பொழுது முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த முழு நீர் என்பது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை, அதனுடைய உட்பிரிவுகளை எல்லாம் விளக்கி அது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை அங்கே அவர் விளக்குவார். அதிலே அவர் சொல்லுகிற பொழுதும் இதைத்தான் சொல்லுகிறார். பசுஞ்சாணம் தான் அதற்கு முக்கியம். திருநீற்றுக்கு மூலமே பசுஞ்சாணம். அதனால இறைவனுக்கு திருமஞ்சனத்துக்கு பஞ்சகவ்யத்தை கொடுக்கிற மாடு, திருநீற்றுக்கு மூலமாகிய சாணத்தை கொடுக்கின்ற மாடு, அதையுமே அடிக்கிறானே என்று இவனுக்கு ஒரு வருத்தம். அதுக்கும் மேலே நினைத்து பார்க்கிறான். சிவனுடைய வாகனமாக இருப்பது இது காளை மாடு, அதுவும் மாடு தானே, அந்த இனம் தானே, அது ஆண். அங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் பெண், எல்லாம் ஒரே இனம், எல்லாமே மாடு. அதனாலே எப்படி பார்த்தாலும் சிவனோடு மிகவும் தொடர்புடையது பசு. சைவ சமயத்தோடு மிகவும் இடம் பெற்றிருப்பது பசு. அதனாலதான் இன்றைக்கும் கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி பசுமாட்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால என்ன, அவங்க இந்துத்துவத்தை விரும்புகிறவர்கள், அதனால அவங்க பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இந்து என்கிற சமயத்தில் பசுமாட்டுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. அது தெரியாம அந்த ஆயன் அத தன்னை முட்ட வந்தது என்கிற கோபத்தினால் மிகுதியாக அடிக்கிறான் கம்ப வச்சு. அதை இவர் பார்த்தாரு, இவருக்கு மனசு தாங்கல. இவர் ஓடி போய் அவனை நிறுத்துற, இப்படி போட்டு மாட்டை அடிக்கலாமா? அடிக்க கூடாது. உனக்கு மாடு மேய்க்கிற அறிவு இல்லை. மாடு மேய்த்தால் அவற்றை அன்பாக போற்றி பாதுகாத்து மேய்க்கணும். அது உனக்கு முடியல. உனக்கு விருப்பு வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. வெறுப்பு வருகிற பொழுது மாட்டை தாக்குகிறாய். அதனால இன்றையிலிருந்து நீ மாடு மேய்க்க வேண்டாம். அந்தணர்களின் மாடுகளை எல்லாம் நான் மேய்க்கிறேன், அவர்களிடத்திலும் நான் அனுமதி பெற்றுக் கொள்கிறேன் என்று அந்த இடையனை பார்த்து சொன்னான். அவன் சரி வந்து சொல்லுகிறவரும் ஒரு அந்தணர் சிறுவர், பூணூல் அணிந்திருக்கிறார். இவன் என்ன முடிஞ்சது, பூணூல் அணிந்திருக்கிறார். பூணூல் அணிந்திருக்கிற ஒரு அந்தணர் சிறுவர் இது மாதிரி சொல்லுகிற பொழுது நம்ம அதை எப்படி மீறுவது? மாடுகள் எல்லாம் அந்தணருடையவை, அதனால நாம இதை மீற முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டு, நான் போய் அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் போய் சொன்னான். அப்படியே போய் சொல்லுகிறான். அவர்கள் இந்த மாதிரி எச்சதத்தனுடைய மகன் விசார சருமர் இன்று முதல் மாடுகளை மேய்க்கிறேன் என்று சொல்லுகிறார், அதற்கு உங்கள் அனுமதியையும் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே அந்தணர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, அவனும் நம்ம ஜாதியை சேர்ந்தவன் தான், அவன் ஏதாவது செய்யட்டும், அவனுக்கு ஏதாவது நம்ம பணம் கொடுக்கலாம் என்கிற அடிப்படையில் சரி என்றார். இவர் அதற்கு பிறகு நாள்தோறும் அந்த மாடுகளை எல்லாம் வீடு வீடாக சென்று அழைத்துக் கொண்டு புல்வெளிக்கு போய் அவற்றை மேய விட்டு, அப்படி மேய விடுகிற பொழுது மிக அன்போடு அவற்றை தடவி கொடுத்து, அவற்றுக்கு நல்ல புல் கிடைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அவற்றை மேய விட்டு, நல்ல தண்ணீர் கிடைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் தண்ணீர் கொடுத்து, அவற்றின் மீது அன்பு செலுத்தி அவற்றை தடவி உச்சி மோந்து அவற்றை சிறப்பாக பார்த்து கொண்டார். அப்படி பார்த்து கொண்டதுனால இந்த பசுமாட்டுக்கெல்லாம் மிகுந்த அன்பு அவர் மீது ஏற்பட்டது. அதனால அந்த பசுமாடெல்லாம் என்ன செய்தது, ஏற்கனவே அந்த இடையன் மேய்க்கிற பொழுது ஒரு ஆழாக்கு கறந்தது என்றால் இப்பொழுது ஒரு படி கறக்கிறது. அந்த அளவுக்கு நாள்தோறும் அது மிக அதிகமான பாலை கறக்கிறது. அதனுடைய மடிகள் நிறைந்து அது பாலை கறக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார், மனையில் கன்று மறைந்தாலும் இந்த மறையின் கன்று இருக்கும் வரை அந்த மாடுகள் பாலை கறக்கின்றன. தன்னுடைய கன்று வந்து மடியை தொட வேண்டும் என்று கூட இந்த மாடுகள் எதிர்பார்க்கலாம். இந்த விசார சருமர் பக்கத்துல இருந்தா போதும் என்று அவரை பார்த்த உடனே, அவர் மடியை தொடவே இல்லை, அவர் கறக்கல, ஆனா அவர் பக்கத்தில் இருந்தாலே இந்த மாடுகள் பாலை கறக்கின்றன. இதை அந்தணர்களும் கவனிக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளில் இருந்த பசுமாடுகள் இடையன் நகைக்கிற பொழுது எவ்வளவு பால் கறந்தது, இப்பொழுது எவ்வளவு பால் கறக்கிறது என்கிற வேறுபாடு அவர்களுக்கு தெரிகிறது. அதனால அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆகா, நல்ல வேலை தான் செய்யறான் இந்த விசார சருமர்
இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தால் கூட ஆயர்கள் செய்வதை விட சிறப்பாக இந்த மாடு மேய்க்கிற தொழிலை செய்கிறார். அதனால நம்முடைய மாடுகள் இப்பொழுது மிக அதிகமாக பாலை கறக்கின்றன. நமக்கு அது 2 வகையில பயன். அவங்க அந்தணர்களுடைய மாடுகள் கறக்கின்ற பாலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அவர்கள் வளர்க்கின்ற வேள்வி தீக்கு பயன்படுத்துவார்கள். அதிலே அதை பாலை சொரிவார்கள். அங்கே வைக்கப்படுகிற சாமியினுடைய சிலைக்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள். அது ஒன்று. இன்னொன்று மிச்சம் கொஞ்சம் இருக்கிற பாலை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விற்பனை செய்து அதிலே பொருளீட்டுவார்கள். இப்படி 2 வகையிலும் பயன்படுகிற பால் அளவில் மிகுதியாக இப்பொழுது கிடைக்கிறது. யாரால? விசார சர்மரால். அவர் மேய்ப்பதனால் இந்த மாடுகள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவ்வளவு சிறப்பாக நமக்கு பாலை நிறைய தருகின்றன என்று அந்தணர்களிடம்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் விசார சர்மர் அப்படியே மேய்க்கிறார். இப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இந்த மாடுகள் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே அவரை பார்த்த உடனேயே தங்களுடைய மடி சுரந்து பால் கறக்க ஆரம்பிக்கிறது. இதை பார்த்தார் அவரு. ஆஹா, இப்படி அவை தருவதென்றால் அது ஏதோ சிவனுடைய அருள், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அப்படி வருகிற பாலை நாம் வீணாக்காமல் நாம் பயன்படுத்த வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். பாலுக்கு உரிய சரியான பயன் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதுதான். எனவே திருமஞ்சனம் செய்ய வேண்டும். சிவனுக்கு இந்த பாலை வைத்து திருமஞ்சனம் செய்ய வேண்டும். எல்லா மாடுகளும் வீட்டுக்கு போய் கன்றுக்குட்டியை பார்த்த பிறகு கறக்கும். ஆனால் நான் மேய்க்கின்ற மாடுகள் என்னை பார்த்தவுடன் கறக்கின்றன. அதுதான் அவர் சேக்கிழார் சொல்லுகிறார். மனைக்கண் கன்று மறைந்தாலும் இந்த மறைக்கன்றை பார்த்தவுடன் அவர்களிடம், இது வேதத்தினுடைய கன்றாம் மறைக்கன்று விசார சர்மர், அவரை பார்த்தவுடன் அவை பாலை கறக்கின்றன. அதனால அந்த பாலை சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அதுதான் நான் செய்ய வேண்டிய சிவத்தொண்டு என்று விசார சர்மர் நினைத்தார். எங்கே செய்வது? அந்த மாடுகளை மேய்க்கின்ற ஆற்றங்கரையில் ஒரு ஆத்தி மரத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். இங்கே இந்த சிவன் சிலையை ஸ்தாபித்து அதற்கு திருமஞ்சனம் செய்யலாம் என்று முடிவு செய்கிறார். அது ஆற்றங்கரை மணல். அந்த மணலில் கொஞ்சம் மேடான இடம் அது. அந்த மேடான இடத்தில் மணலாலேயே சுற்றி சுவர் அமைத்து, மணலாலேயே ஒரு கோபுரம் போல அமைத்து, மணலையே கருவறையாக அமைத்து, இப்படி ஒரு கோயிலை அந்த மணலாலே கட்டுறார். அவரு அந்த இடத்தில் கோயிலை மணலால் கட்டி அதிலே கருவறையில் சிவனுடைய சிலை ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக அவர் பாவித்துக் கொள்கிறார். அந்த இடத்தில் திருமஞ்சனம் செய்வது என்று நாள்தோறும் இந்த வீட்டிலிருந்து வருகிற பொழுதே 2 குடங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த குடங்களில் பாலை கறக்கிறார். இந்த எல்லா பசுமாடுகளிடமிருந்தும் அப்படி கறந்த பாலை அங்கே வைத்து பக்கத்திலே கிடைக்கின்ற மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இலைகள், பூக்கள் இவற்றையெல்லாம் பறித்து சிவனுக்கு முதலில் அர்ச்சனை செய்கிறார். அந்த அர்ச்சனை முடிந்தவுடன் அவருக்கு இந்த பாலையெல்லாம், குடத்தில் இருக்கிற பாலையெல்லாம் எடுத்து அபிஷேகம் செய்கிறார். இது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார். அதனால அதை அவர் செய்கிறார். அதை நாள்தோறும் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வந்தவுடனே அந்த இடத்தில் இருக்கிற மணல் கோயில் சிதைந்திருந்தால், கொஞ்சம் மணல் விலகி இருந்தால் திருப்ப மணலை அணைத்து அதை திருப்ப கோயில் மேல ஆக்கி திருப்ப இது மாதிரி பண்றார். ஆனால் சேக்கிழார் ஒரு குறிப்பை தருகிறார். என்னன்னு சொன்னா, இப்படி மாடு மேய்க்கின்ற இடத்தில் எல்லா மாடுகளிடமிருந்தும் குடங்குடமாக பாலை கறந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதற்கு பிறகு வீட்டுக்கு போய் அந்த மாடுகள் ஏற்கனவே எவ்வளவு கறந்ததோ அவ்வளவு கறக்கிறது. அந்த அளவில் குறையவே இல்லை. எனவே அந்தணர்களுக்கு இதுல சந்தேகம் வர்றதுக்கே வேலை இல்லை. இந்த பசுமாட்டை இவன் எடுத்து பிடித்து கொண்டு போய் இவன் பால் கறக்கிறான் என்று அவர்கள் நினைப்பதற்கோ அவர்கள் சந்தேகப்படுவதற்கோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்பொழுதும் எவ்வளவு கறக்குமோ அவ்வளவு அது கறந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவில் அவை குறையவில்லை. அது சிவபெருமானுடைய அருள் இல்லையா? முதல்ல நான் சொன்னேன், ஒரு கணக்குக்காக சொன்னேன். முதல்ல ஒரு ஆழாக்கு கறந்தது ஆயன் மேய்க்கிற பொழுது. விசார சர்மம் மேய்க்க ஆரம்பித்தவுடன் ஒரு படி கறந்தது. இப்பொழுது திருமஞ்சனத்துக்கு வேண்டும் என்பதனால் வெளியிலே மணல் வெளியில் ஒரு படி கறந்து வீட்டுக்கு போயும் ஒரு படி கறக்க. அப்படி கறப்பதனால் அந்தணர்களுக்கு இவன் மீது, விசார சர்மர் மீது ஐயம் எதுவும் வரவில்லை. அவர் நல்ல முறையில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். மாடுகளும் அவனிடத்தில் மிகுந்த அன்பாக இருக்கின்றன. அதனால் நமக்கு நிறைய பால் கிடைக்குது, மகிழ்ச்சி என்று அவர்கள் அந்த நிறைய கிடைக்கின்ற பாலை வேள்விக்கும் மற்றவற்றுக்கும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி அவன் குடத்துல பாலை கறந்து அவன் சிவன் என்று நினைத்துக் கொண்டு ஊட்டுகிறான். ஆனால் உண்மையிலே எங்கே ஊற்றப்படுகிறது என்றால் மணல் மேற்றில் ஊற்றப்படுகிறது. பாலை கறந்து மணல் மேற்றில் ஊற்றுகிறான் என்று ஒரு மனிதன் அதை பார்த்தான். அது அவர்கள் ஊரைச் சேர்ந்த வேறு ஜாதியைச் சேர்ந்த ஒரு மனிதன் பார்த்தான். அவன் பார்த்த உடனே அவனுக்கு அதுல இருக்கிற பக்தியோ, அதுல இருக்கிற சைவ ஈடுபாடோ, அதுல இருக்கிற ஆன்மீகமோ தோன்றல. அவனுக்கு என்ன தோன்றுகிறது? இவன் பசுமாட்டினுடைய பாலை எல்லாம் வீணாக்குகிறான் என்று தோன்றுகிறது. அதுல கூட நீங்க என்ன யோசிக்கணும், அவன் ஒன்னும் அந்த பாலை விற்கல, அவன் ஒன்னும் அந்த பாலை குடிக்கல, அவன் தனக்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவன் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதாக ஒரு பாவனை வைத்துக் கொண்டு அங்கே மணல்மேட்டில் அதை ஊத்துகிறான். ஆனால் பார்க்கிறவனுக்கு அது தெரியாது, அவன் மனத்துல என்ன பாவனை இருக்குங்கிறது தெரியாது. அவன் மணலில் ஊற்றுகிறான். இது ஒரு கிறுக்குத்தனமான வேலை. பாலை கறந்து அருமையான மாடுகளிலிருந்து நிறைய பாலை குடம் குடமாக கறந்து அவற்றை மணலில் ஊற்றுவது என்பது மிகப்பெரிய வீணான வேலை. அந்த வீணான வேலையை அந்தணர்களுக்கு தெரியாமல் அவருடைய பசுவை மேய்த்துக் கொண்டிருக்கிற இந்த சிறுவன் செய்கிறான் என்று பார்க்கிறவன் நினைச்சான். அவனுக்கு அதனுடைய மற்ற செய்திகள் புரியல. அதனால அவன் என்ன பண்ணா, இப்படி ஒன்று நடக்கிறது என்பதை நாம் அந்தணர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து போய் மெனக்கெட்டு வீடு வீடா போய், உங்க மாட்டை ஒரு பையன் மேய்க்கிறான் இல்லையா, அவன் இந்த மாதிரி செய்கிறான், அவன் பாலை கறந்து மண்ணுல ஊத்துறான், வீணாக்குகிறான், உங்களுக்கு அது போக மிச்சப்பால் தான் உங்களுக்கு கிடைக்குது. அவர்களாவது யோசிச்சிருக்கணும், மிச்சப்பாலே எப்பொழுதும் இந்தி இருந்த அளவுக்கு இருக்கே, அப்படி இருக்கிற போது நமக்கு என்ன கவலை என்று அவர்கள் சும்மா இருந்திருக்கான். ஆனால் அவர்களுக்கும் சாதாரண மனிதர்கள் தானே, அதனால அவர்களுக்கும் உடனே கோபம் வருகிறது. ஆஹா, எங்களுடைய மாட்டினுடைய பாலை இவன் பாட்டு மண்ணுலையா ஊத்துறான். இரண்டாவது, இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம்? அவன் நான் சொன்ன மாதிரி அவன் குடிச்சாலோ அவன் வேற ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தினாலும் கூட இவர்கள் அமைதி அடைந்திருக்கலாம். ஆனால் அவன் மணல்ல ஊற்றி வீணாக்குகிறான் என்பதுதான் அவர்களுக்கெல்லாம் கோபம். எனவே வீணாக்குவதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுக்கு யார்கிட்ட சொல்றது? அவன்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவனை ஒன்னும் விசாரிக்க வேண்டாம் என்று நினைத்து எச்சதத்தனை எங்களை சந்தியுங்கள் என்று ஆள் அனுப்பி வரவழைத்தார்கள். எச்சதத்தன் உடனே அந்த அந்தணர்களுடைய வீடுகளுக்கு போனான். போன உடனே அந்தணர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி உட்கார்ந்து அந்த எச்சதத்தனை உட்கார வைத்து, உன் மகன் என்ன காரியம் செஞ்சான்னு உனக்கு தெரியுமான்னா, அவன் ஆமா அந்த நான் பாவெல்லாம் திருப்பித்தான் வச்சிருக்கேன். ஏத்து ஆக அப்படி உன் மகன் என்ன செய்தான் தெரியுமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், தெரியல, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் தெரியும் அப்படின்னார். உடனே அவர்கள் சொன்னார்கள், நாள்தோறும் குடம் குடமாக பாலை கறந்து மணலில் ஊற்றி வீணாக்குகிறான். இது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது, இப்பதான் தெரிஞ்சது. அதனால உன்னை கூப்பிட்டு நாங்கள் இதை சொல்லுகிறோம். இது மாதிரி தவறு இனி தொடர்ந்து நடக்காமல் என்ன செய்யலாம் என்று எங்களுக்கு புரியல, அதனால உன்னை கூப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா. உடனே எச்சதத்தன் சொன்னான், கவலைப்படாதீங்க, என் மகன் இப்படி எல்லாம் செய்யறான்னு எனக்கும் தெரியாது. நான் இவ்வளவு நாளாக அது எனக்கு தெரியாததுனால அது நடந்தது. ஆனால் இனிமேல் நடந்தால் நான் தான் பொறுப்பு, அவன் இல்லை. இதுவரை செய்தது அவனுடைய பிழை, இனி செய்தால் அது என்னுடைய பிழை. நான் இனி அதை பாதுகாத்துக் கொள்கிறேன், அது நடக்காம பாத்துக்கிறேன், அது இனிமே என்னுடைய பொறுப்பு என்று இவரிடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அவர் திரும்பி போறார். திரும்பி போனவர் என்ன பண்ணாருங்கிறதும் சேக்கிழார் மிக தெளிவாக சொல்லுகிறார். திரும்பி வீட்டுக்கு போனவர் மகனிடத்தில் பேசவே இல்லை. மகனிடத்துல பேசுறவங்கள உடனே போய், ஏண்டா இப்படி பண்றியான்னு அது கேட்டா மறுநாள் அதை பண்ணாம விட்டுருவாங்க. அதனால அவன் தான் செய்கிற தவறை தற்காலிகமாக நிறுத்தி கொள்வான். அதனால அவன் செய்கிற தவறை கையங்களவுமா பிடிக்கணும்னு அவர் நினைச்சாரு. அதனால அவன்கிட்ட ஒண்ணுமே பேசல. அந்த எச்சதத்தன் மகனிடத்தில் எதுவுமே பேசவில்லை. மகனிடத்தில் பேசாமல், தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் வீட்டிலே அமைதியாக உறங்குகிறான். அன்றைய இரவு பொழுது கழிகிறது. மறுநாள் காலையில் வழக்கம் போல அவன் குளித்து சாப்பிட்டுட்டு, நான் மாடு மேய்க்க போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு புறப்பட்டு போறான். அப்படி போற பொழுது இவர் அவன் பின்னாலே அவனுக்கு தெரியாமல் மறைந்து மறைந்து போகிறான். எப்படி எங்கே போகிறான், என்ன செய்கிறான்னு பாக்குறதுக்காக அவன் வீடு வீடா போய் மாடெல்லாம் அழைத்து கொண்டு அந்த ஆற்றங்கரை மணல்மேட்டுக்கு போகிறான். இவரும் பின்னாலே போகிறான். மணல்மேட்டுக்கு வந்தாயிற்று. மாடுகள் மேய்கின்றன, தண்ணீர் அருந்துகின்றன. அப்போதெல்லாம் சும்மாதான் இருக்கான். ஆக இன்னைக்கு மேலதான் இவன் என்னமோ செய்ய போறான், அப்ப நாம பார்க்கணும் என்று சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு குராமரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு எச்சதத்தன் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது
நிறைய தண்ணீர் குடித்து புல்லெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வருகிற மாடுகள் வழக்கம் போல இவன் தொடுவதற்கு முன்னாலே பால் கறக்க தொடங்குகிறான். அப்படி தொடங்கிய உடனே இவன் கொண்டு வந்திருக்கிற 2 குடத்திலும் அதை கறந்து அந்த தான் ஸ்தாபித்திருக்கிற கோயில் பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைத்து விடுகிறான். ஆனா அது வெளியில இருந்து பார்த்தா கோயில்னு தெரியாது, மணல் தான். அந்த மணலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டான். வைத்து விட்டு வழக்கம் போல பூக்கள் இலையெல்லாம் பறித்து கொண்டு வந்தான். அது அங்கே பாவனையில் சிவனாக இருக்கிற மணல் மீது அந்த எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணினான். அதற்கு பிறகு இந்த பாலை எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறான். ஒரு குடத்தின் பாலை எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறான். உடனே இவர் என்ன பண்ணாரு, அது வரைக்கும் மரத்தின் மீது அமைதியாக இருந்தவர் உடனே மரத்தை விட்டு கீழே குதித்து தன் கையிலே கொண்டு வந்த கம்போடு ஓடி வந்து அவனுடைய முதுகிலே அந்த கம்பால் அடிக்கிறார். இப்ப விசார சர்மர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு குடத்தினுடைய பாலை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இச்சதத்தன் அவருடைய முதுகில் தன்னுடைய கம்புவை வைத்துக் கொண்டு அடிக்கிறார். இப்ப விசார சர்மருக்கு அந்த அடி உரைக்கவே இல்லையா, அடிக்கிறாருன்னே நினைக்கலையாம். ஏன்னா அவனுடைய மனம் முழுவதும் எதில் இருக்கிறது என்றால் சிவனுக்கு அர்ச்சனை செய்வதிலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதிலும் இருக்கிறது. ஒரு மனம் முழுவதுமாக ஒன்றில் ஈடுபட்டு விட்டால் அவனுக்கு சுற்றுப்புறத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த காலத்துல ஒரு திரைப்படம் சக்கரதாரின்னு, அதுல ஒரு குயவன் மிகச்சிறந்த பக்தன். அவன் சாமியை நினைத்து பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு தன்னுடைய குயவர் தொழிலுக்காக இருக்கிற களிமண்ணை போட்டு மிதிக்க ஆரம்பிப்பான். அவன் வீட்டில் ஒரு சிறு குழந்தை, அவனுடைய குழந்தை, 1 வயசு குழந்தை, அது தவழ்ந்து வந்து அந்த களிமண் மீது ஏறிவிடும். இவன் அதை பார்க்காம அந்த குழந்தையவே போட்டு மிதிப்பான். அந்த குழந்தையையும் களிமண்ணோட போட்டு மிதிப்பான். பிறகு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க குழந்தையை அவன் கொண்டு விட்டான்னு சொல்ற போது கடவுள் இருந்து அருள் புரித்தார்னு அந்த கதை முடியும், அந்த படம். ஆக அதுல சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, அவன் பஜனை பாடிக்கொண்டே அந்த மண்ணை மிதிப்பதனால் மண்ணைத்தான் மிதிக்கிறோமா, மண்ணுல வந்து சேர்ந்த குழந்தையை மிதிக்கிறோமான்னு கூட தெரியாம அவன் மிதிக்கிறான். அது மாதிரி இங்கே விசார சர்மர் அபிஷேகம் செய்கிறார். அதனால அவர் முதுகிலே ஒருவர் அடிக்கிறார் என்பதே அவருக்கு தெரியல. அந்த அடியினுடைய வலி அவருக்கு உரைக்கல. அதையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து ஊத்தி கொண்டே இருக்கிறார் பாறை. அப்படி ஊத்தி கொண்டே இருக்கிறத பார்த்தாமே எச்சதத்தன், என்னடா நம்ம இத்தனை அடி அடிக்கிறோம், நல்ல பெரிய கம்பா தான் வச்சிருக்கோம், ஆனா இவன் ஒண்ணுக்கும் அவன் அசையலையே, அவனுடைய வேலையையும் நிறுத்தலையே, திருப்ப பாலையெல்லாம் மண்ணுல ஊத்தி வீணாக்கி கொண்டிருக்கிறானே, இப்ப இதுக்கு என்ன பண்றது? பால் இருக்கிறதுனால தானே எடுத்து ஊத்துறேன், அதை நம்ம ஒரு வழி பண்ணிடுவோம்னு நினைச்சு காலால ஓங்கி உதைச்சாரு அந்த இன்னொரு குடத்துல நிறைய பால் இருக்கு இல்லையா, அந்த குடத்தை தன் காலால் உதைத்து கீழே சிந்தினார். இப்ப 2 பேரும் மண்ணுல தான் ஊத்துனாங்க. அவனும் மண்ணில் தான் ஊத்தினார், விசார சர்மரும் மண்ணில் தான் ஊத்தினாரு. ஆனால் அந்த மண்ணை சிவனாக நினைத்து ஊத்தினார். இவரு இந்த குடத்தில் பால் இருப்பதனால் தான் இவன் அதை வீணாக்கி கொண்டிருக்கிறான்னா, அப்ப வீணாக்காம குடத்தை தூக்கி இல்ல வீட்டுக்கு போகணும். ஒரு குடத்தை உதஞ்சு கீழே ஊத்தினார். ஆக இவரும் வீணாக்குகிறார். ஆனால் இவர் மனது மீதே வீணாக்குகிறார். அவன் மணலை சிவனாக பாவித்து சிவன் மீது ஊத்தி கொண்டிருக்கிறான். அது வீணாவது என்பது அல்ல, அவனுடைய மனத்தில் அது அபிஷேகம், அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா இவரு காலால உதஞ்சி அந்த பாலை கீழே சிந்தினார். இப்ப அவனுக்கு உரைக்குது. அவனை அடிக்கிற போது உரைக்கல. ஆனால் சிவனுக்கு அபிஷேகத்துக்காக வைத்திருந்த பாலை ஒருவர் காலால் உதைத்து கீழே தள்ளுகிறார் உடனே அவனுக்கு உரைக்குது. ஆஹா, இதை நம்ம அனுமதிக்க கூடாது, யார் இப்படி ஊத்தியது என்று நிமிர்ந்து பார்க்கிறான். அது தன்னுடைய தந்தை என்று தெரிகிறது. இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் செய்தது சிவாபச்சாரம், சிவனுக்கு அபச்சாரம் செய்திருக்கிறார். அப்பொழுது அவரை தண்டிப்பதே உண்மை, தண்டிப்பது தன்னுடைய கடமை என்றெல்லாம் அவன் மனத்தில் எண்ணம் ஓடுகிறது. அதனால அவன் ஒண்ணுமே செய்யல. எப்படிதான் இவரை தண்டிக்கிறதுன்னு பார்த்தான். பக்கத்துல ஒரு கம்பு கிடந்துச்சு, சாதாரண மரத்திலிருந்து விழுந்த கம்பு. அதை கையிலே எடுத்தான். எடுக்கிற பொழுதே நினைத்து கொண்டான், இது ஒரு மழுவாக மாறினால் நான் இந்த பாலை சிந்திய காலை வெட்டி விடுவேன் என்று நினைத்து கொண்டு அதை எடுத்தான். அப்படி எடுத்த உடனே என்ன ஆயிற்று, அந்த கம்பு மழுவாக, அதாவது கோடரியாக மாறிவிட்டது. மாறிய உடனே என்ன பண்ணா, கொஞ்சம் கூட யோசிக்காம தந்தையினுடைய 2 கால்களையும் அந்த கோடரியால் வெட்டி சாய்த்தான். இங்கே ஒரு குறிப்பு, எல்லாரும் ஒரு செய்தி பட்டிமன்றத்துல மற்ற இதுல பேசுற போது கேட்பாங்க, எச்சதத்தன் ஒரு காலால தான் குடத்தை உதஞ்சான், வலது காலம் வச்சுங்களேன், வலது காலால உதஞ்சான். அப்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா வலது காலம் மட்டும்தானே வெட்டணும், 2 காலையும் வெட்டுகிறார் விசார சர்மர். ஏன் அப்படி வெட்டினார் என்றால், அதற்கு சி.கே. சுப்பிரமணிய முதலியார் சொல்றாரு, அது என்ன காரணம்னா, இன்னொரு கால் தரையில ஒழுங்கா ஊனி இருந்ததுனால தானே இவன் இந்த காலை எடுத்து உதய முடிஞ்சது.
இந்த காலால் வேகமாக உதைக்க வேண்டும் என்றால் அவன் இன்னொரு காலால் ஒழுங்காக நின்று கொள்ள வேண்டும். நிலை பெற்று நின்றால் தான் அவன் வேகமா உதைக்கலாம். அவன் வேகமா உதைக்கிறதுக்கு 2 காலம் மேல வந்தா முடியாது. ஆனா ஒரு கால் ஊன்றி இருப்பதனால் இன்னொரு கால் உதைத்தது. அப்ப அந்த உதைப்புக்கு ஒரு கால் மட்டும் காரணம் இல்லை, 2 காலும் காரணம் என்று தெரிந்து 2 காலையும் வெட்டினான். அவன் தன்னுடைய அந்த கோடரியை எடுத்து தன் தந்தையின் 2 கால்களையும் வெட்டினான். தந்தையை எப்படி அவர் பெற்று வளர்த்து ஒரே செல்வ மகன் எவ்வளவு அன்போடு அவனை அரவணைத்து வளர்த்தார் என்பதெல்லாம் அவனுக்கு இந்த கட்டத்துல இந்த நினைப்புல வரல. இந்த கணத்தில் அவனுக்கு இருந்த ஒரே நினைப்பு, சிவனுடைய அபிஷேகத்துக்காக வைத்திருந்த பாலை இவர் சிந்தி விட்டார், அதுவும் காலால் உதைத்து சிந்தி விட்டார். அது ஒரு வகையான அவமானம், ஒரு வகையான கேவலம். அதை எடுத்து ஊட்டல, சும்மா காலால உதஞ்சி தள்ளி விட்டார். அப்ப அந்த காலை வெட்டுறதுதான் சரியான தண்டனை என்று நினைத்தான். 2 காலையும் வெட்டினான். அப்படி வெட்டிய உடனே அவர் கால் 2ம் வெட்டுப்பட்டு தரையில் விழுந்தார். அப்படி விழுந்த பொழுது இவனுக்கு மேலே இருந்து சத்தம் கேட்டுச்சு. நிமிர்ந்து பார்த்தான். சிவபெருமான் உமையம்மையோடு விடையேறி வருகிறார். ஆனால் இதுவரைக்கும் எந்த கதையிலும் இல்லாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது. என்ன என்றால், பூதகணங்கள் புடைசூழ அவர் வர்றபோது கூட யாரெல்லாம் வர்றாங்களாம், அவருடைய பூதகணங்கள் எல்லாம் அவரை சுற்றி கொண்டு வருகின்றன. அவர் தனியாக வரவில்லை. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் சிவனும் உமையம்மையும் தான் வருவார்கள். சில பேருக்கு சிவன் மட்டும் வருவார். ஆனால் சிறுத்தொண்டர் புராணத்தில் மட்டும் சரவண தனையனோடு வந்தார். ஆறுமுகனையும் அழைத்து கொண்டு வந்தார். ஏன்னா அங்க அந்த சிறுத்தொண்டருடைய மகன் இந்த சிவ கைங்கரியத்தில் ஈடுபட்டு தன்னை பலியாக்கி கொள்வதற்கு மகிழ்ச்சியாக சம்மதித்தார். அதனால அங்கே மகனோடு வந்தார். இப்ப இங்கே இவருக்கு புதிய பதவியே கொடுக்க போறார் சண்டீசருக்கு. அது என்ன பதவி என்றால், பூதகணங்களுக்கெல்லாம் தலைவர் என்கிற பதவியை கொடுக்க போறார். அப்ப தலைவரை அறிமுகப்படுத்துவதற்காக இப்பொழுது வருகிற பொழுதே பூதகணங்களை அழைத்துக் கொண்டு சிவபெருமான் வருகிறார். சிவனும் உமையும் விடையின் மீது ஏறி வருகிறார்கள். அவர்களை சுற்றி பூதகணங்கள் எல்லாம் வருகின்றன. அவர்களை சுற்றி வேத முழக்கங்களை தேவர்கள் எழுப்பி கொண்டு வருகிறார். அந்த தேவர்கள் எல்லாம் வேத முழக்கம் எழுப்ப பூதகணங்கள் புடைசூழ சிவபெருமான் வருகிறார். வந்து சண்டீசருக்கு அருகே அமர்கிறார். அமர்ந்து சண்டீசரை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொள்கிறார். அதாவது விசார சருமரை, விசார சருமருக்கு அருகே வந்து உட்கார்ந்து விசார சருமரை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறார். மடியில் வைத்துக் கொண்டு அவனை பார்த்து பேசுகிறார். நம் பொருட்டால் உன் தாதையை விழையெறிந்தாய். நீ பெற்ற அப்பாவை என் காரணமாக, சிவன் மீது இருக்கிற பக்தி காரணமாக நீ வெட்டி விட்டாய். அப்படி வெட்டியது ஒரு பெரிய தனிப்பட்ட சிறப்பான செயல். நம் பொருட்டால், அதாவது சிவன் மீது இருக்கிற பக்தியினால், ஈன்ற தாதை, பெற்ற தாதையை நீ வெட்டி விட்டாய். அப்ப இனிமே உனக்கு வாழ்க்கையில யார் அப்பா? நான் தான் அப்பாங்கிறாரு சிவபெருமான். இனி உமக்கு அடுத்த தாதை நாமே என்று சொல்றான். இனி உனக்கு அடுத்த தந்தையாக வரப்போவது நான் தான். எனவே இனிமே நீ என்னுடைய மகன், சிவனுடைய மகன் என்று சொல்லி உச்சி மோந்து தன்னுடைய கையால் அவனுடைய முதுகில் தடவி கொடுக்கிறார். இது வேறு எந்த அடியவருக்கும் இதுவரை நடக்காது. எல்லா அடியவரையும் பார்த்த உடனே இங்க சிவலோகத்துக்கு வாருங்கள் அழைச்சிட்டு போவாரு. 1-2 பேரை நம்ம பார்த்த மாதிரி 3 பேரை, கண்ணப்பர், அறிவாட்டாயர், திருக்குறிப்பு தொண்டர் போன்றவர்களை தன்னுடைய கையால் தடுத்து நிறுத்தினார். ஆனா அதோட சரி. ஆனால் இவனை தூக்கி மடியிலே வைத்துக் கொண்டு நீ என்னுடைய மகன் என்று அறிவித்து, நான் இனிமேல் உன்னுடைய தந்தை என்று சொல்லி உச்சி மோந்து அவனுடைய முதுகை தடவி கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே என்ன ஆச்சா, அவருடைய அந்த விசார சருமருடைய இந்த 5 பூதங்களினால் கட்டப்பட்டிருக்கிற இந்த உடம்பு, மாய உடம்பு, இது மறைந்து அப்படியே சிவ ஜோதியாக, சிவ ஒளியாக அவருடைய உடல் முழுவதும் ஒளி சிந்தியது. அதை பார்த்து சிவனோடு வந்த பூதகணங்களும் சிவனோடு வந்த தேவர்களும் பிரம்மா முதலானவர்களும் கூட அவரை வணங்கினார்கள். யார? விசார சருமரை. ஏனென்றால் இப்பொழுது அவர் விசார சருமர் அல்ல, அவர் சிவ ஒளியாக, சிவ ஜோதியாக மிளிர்கிறார். எனவே அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிற பொழுது சிவபெருமான் மேலும் பேசுகிறார். உனக்கு நான் தந்தை என்பது மட்டுமல்ல, உனக்கு நான் புதிய பதவியையும் தருகிறேன். அது என்ன பதவி என்றால் சண்டீச பதம். சண்டீச பதம் என்பது என்ன என்றால், கோயிலுக்குள் இருக்கிற எல்லா பரிவார தெய்வங்களுக்கும் தலைவர், பூதகணங்களுக்கு தலைவர். அது மட்டுமல்ல,
சிவபெருமானுக்கு சூட்டப்பட்டு திருப்பி கீழே போடப்படுகிற அந்த மலர் எல்லாம் உனக்கு சொந்தம். அது கீழே போட மாட்டாங்க, இனிமே உனக்கு கொடுப்பாங்க. அது நிர்மால்யம் வாங்க. அந்த நிர்மால்யம் சண்டீசருக்குரியது. நான் உண்பனவும் சூடுவனவும் உடுப்பனவும் இனி உனக்கே ஆகும் என்று அங்கே விசார சர்மரை பார்த்து சிவபெருமான் சொல்லுகிறார். அப்படி உனக்கு அவையெல்லாம் வந்து சேரும். ஏனென்றால் உனக்கு நான் சண்டீச பதம் தருகிறேன். அந்த சண்டீச பதத்தை நீ இன்று முதல் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அதற்கு ஒரு அடையாளமாக, அதனுடைய தொடக்கமாக தன்னுடைய தலையில் சூடி இருக்கிற கொன்றை பூவை எடுத்து அந்த விசார சர்மரின் தலையில் சூடுகிறான். அதனால இங்கே பாத்தீங்கன்னா அவனை தூக்கி மடியில வச்சுக்கிறாரு, அவனுடைய முதுகை தடவி கொடுக்கிறார், அவனுக்கு தன்னுடைய தலையிலே இருந்தே பூவை எடுத்து சூடுகிறார். அவனுக்கு நான் தான் இனிமே உனக்கு அப்பான்னு சொல்றாரு. அவன் சண்டீசன் என்கிற பதவியை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அந்த பதவியினால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால், நான் சூடிய பூக்கள் உனக்கு கிடைக்கும், நான் உண்ட உணவின் மிச்சம் உனக்கு கிடைக்கும், நான் உடுத்த உடை களையப்பட்டு ஒரு நாள் வேறு உடை எனக்கு உடுத்தப்படுகிற போது அந்த உடை உனக்கு கிடைக்கும். நாம் உண்பனவும் உடுப்பனவும் சூடுவனவும் ஆகிய அனைத்தும் உனக்காகும். அதுதான் சண்டீச பதத்தினுடைய பயன்பாடு. அந்த பயன் உனக்கு இனிமேல் கிடைக்கும். அப்படி உன்னை நான் ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறான். இப்ப கீழே விழுந்து கிடக்கிற எச்சதத்தன் என்ன அவன் அப்படியே கிடக்கானா, அவன் செஞ்சது தப்பா சரியா என்றெல்லாம் கேள்வி வருகிறது. ரெண்டு முதல்ல சொல்லிட்டாரு, இருமைக்கும் இருமை வினைக்கும் ஒரு வடிவு. அவன் செஞ்சது ஒரு பக்கம் தப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லதும் இருக்கு. அவன் நல்லதும் செஞ்சிருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த விசார சர்மரை வளர்த்து அவனை சிவபக்தனாக வளர்த்திருக்கிறான். விசார சர்மருக்கு இந்த சிவபக்தி எங்கேருந்து வந்துச்சு? அவங்க குடும்பத்தினுடைய வளர்ப்பினால் தான் வந்தது. எனவே அவனை சிவபக்தனாக வளர்த்திருக்கிறான், அவனை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறான். அது அவன் செய்த நன்மை. இங்கே தீமை சிவனுக்கு அபிஷேகத்துக்காக வைத்திருந்த பாலை காலால் இடறியது. எனவே இந்த ரெண்டு இருக்கிற போது இதுக்கு ஒரு சமப்படுத்தணும். அதை சமப்படுத்தினாரா எப்படி? இவன் தவறே செய்தாலும் கூட விசார சர்மரால் கொல்லப்பட்டான். அது அவனுக்கு சிறப்பு. ராமாயணத்தில் சொல்வார்கள், வாரி வதம் அல்ல, அது வாரி மோட்சம் அப்படின்னு. ஏன்னா கொன்றது ராமன் கொன்றால் தாடகை கூட மோட்சத்துக்கு தான் போனாள் என்பதுதான் ராமாயணம் சொல்லுகிற செய்தி. அவனுடைய கையால் அவனுடைய அம்பால் சாவது இருக்கிறதே, அது அவர்களுக்கு நட்பேற்றினை வழங்கும். அப்படி இங்கே விசார சர்மரின் கையால் வெட்டுப்பட்டான் என்றால் அவனுக்கு அது நட்பேற்றினைத்தான் கொடுக்கும். எனவே அவன் தன்னுடைய மனைவி மக்களோடு அவனும் சிவலோகத்துக்கு போய் சேர்ந்தான் என்று அவனை பற்றிய ஒரு செய்தியையும் சொல்லி சேக்கிழார் அந்த கதையை நிறைவு செய்கிறார். எச்சதத்தன் தன் மனைவி மக்களோடு சிவலோகத்திற்கு சென்றான் என்றால் மக்கள் வேற கிடையாது, ஒரே மகன் தான் விசார சர்மன். அவனுடைய மற்ற உறவுகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த சுற்றத்தோடும் மனைவியோடும் அவன் சிவலோகத்துக்கு போனான் என்று சொல்லி, அது ஏன் அப்படின்னா விசார சர்மர் கையால் செத்ததனால் அவனுக்கு அந்த நற்பெயர் கிடைத்தது என்று சேக்கிழார் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி அவர் போனார். இந்த சண்டீசர் அன்று முதல் எல்லா சிவன் கோவில்களிலும் பூதகணங்களின் தலைவனாக சண்டீசர் சண்டேஸ்வரர் என்று ஒரு சன்னதி அமைக்கப்பெற்று அதிலே அமர்ந்திருக்கிறார் என்று அந்த சண்டீசருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறார். அதனாலே இதுல என்ன, இந்த சண்டீசர் வரலாற்றில் என்ன முக்கியம் என்று சொன்னால், சிவ பூஜையில் சிவ வழிபாட்டில் ஒருவன் ஈடுபடுகிற பொழுது அவன் தாக்கப்பட்டால் கூட அவனுக்கு தெரியாது. தெரியாம அவன் முழுக்க முழுக்க அவனுடைய மனம் அந்த வழிபாட்டில் அமைந்திருக்க வேண்டும். ஆனா நம்ம இன்னைக்கு அப்படி செய்யறோமானா இல்ல. இன்னைக்கு சிவ பூஜை செய்கிற செட்டியாரு உட்கார்ந்த உடனே நமச்சிவாய வாழ்க என்று ஒரு மணி அடிச்சுட்டு பின்ன உள்ள திரும்பி என்ன பால் வந்துருச்சா அப்படிங்கிறாரு. அப்புறம் நாகன் வாழ்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பால் வந்துருச்சுன்னா சீக்கிரம் தான் இந்த காப்பியை போடேன் அப்படிங்கிறாரு. ஆக இவர் மனம் இப்ப எதுல இருக்கு? சிவபெருமான் மேல இருக்கிறதா காப்பி மேல இருக்கான்னு தெரியல. இப்படி இருக்குங்கிறத பட்டினத்தார் தன்னுடைய பாடல்களில் சொல்லுகிறார். மனம் ஒன்று நினைக்க, கை ஒன்று செய்ய, நா ஒன்று பேச, நான் செய்கிற பூஜை எப்படி உண்மையான சிவ பூஜையா இருக்கும், எப்படி அதனால் உரிய பலன் எனக்கு கிடைக்கும் என்று பட்டினத்தார் பாடல் அவர் குறிப்பிடுகிறார். அது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா பார்க்கணும். எல்லார் வீட்லயும் இது நடக்கிறது. ஆனால் அன்றைக்கு பார்த்தால் அந்த விசார சர்மர் சிவபூஜையில் ஈடுபட்ட பொழுது அவனை முதுகில அவ்வளவு பெரிய கம்பு வச்சுக்கிட்டு அடிச்சாலும் அவனுக்கு அது தெரியல. ஆக இந்த கதையில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான தத்துவம், சிவபூஜையில் எப்படி ஈடுபட வேண்டும். சிவபூஜையில் ஈடுபட்டால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறதுன்னே நமக்கு தெரியக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்ச்சி சிவனை அவமானப்படுத்துவதாக,
சிவனை அலட்சியப்படுத்துவதாக இருக்குமே ஆனால் அதை உடனடியாக பார்க்கணும். குடத்தை உதஞ்ச உடனே அவன் முடிச்சுட்டான் பார்த்தீங்களா? குடத்தை உதஞ்ச உடனே குடத்துல இருக்கிற பால் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்குரியது. அதை உதைகிறான்னா அப்ப இவன் யாருன்னு பார்க்கணும்னு வந்து பார்த்தான். அப்பதான் அப்பான்னு தெரிஞ்சது. அதனால சிவனுக்கு அபராதம் நிகழ்கிறது என்றால் உடனே தன்னை மறந்து தன்னுடைய அந்த சிவபூஜையின் ஈடுபாட்டை மறந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது இரண்டாவது. மூன்றாவது, அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அபராதத்தை செய்தவன் நமக்கு எவ்வளவு வேண்டியவனாக இருந்தாலும், நம்மை பெற்றவனாகவே இருந்தாலும், நம்மை வளர்த்தவனாகவே இருந்தாலும், நமக்கு சிவபக்தியை சொல்லி தந்தவனாகவே இருந்தாலும், இன்றைக்கு அவன் செய்தது பாவம், இதற்கு அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை முடிவாக வைத்துக் கொண்டு அந்த கோலை எடுக்கிற பொழுதே மனத்துக்குள் இது மழுவாக வேண்டும் என்று நினைத்தார். அப்படியே மழுவாயிற்று. அதைத்தான் நம்ம பழமொழியில் சொல்றாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அங்கே கிடந்த ஒரு கம்பு தான் அவனுக்கு ஆயுதம் ஆயிற்று. அதுவே அவனுக்கு கோடரி ஆயிற்று. அந்த கோடரியை வைத்துக் கொண்டு தன் தந்தையாகிய எச்சதத்தனின் கால்களை வெட்டி அவரை வீழ்த்தினான். ஆக இந்த 3 செய்திகள் இங்கே முக்கியமாக தத்துவமாக சொல்லப்படுகிறது. சிவ பூஜையில் தன்னை மறந்து ஈடுபட வேண்டும். தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. அதே நேரத்தில் தன்னை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சி சிவனுக்கே அபராதம் செய்கிற நிகழ்ச்சியாக இருக்குமே ஆனால் அப்பொழுது வெறுமன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு யார் அபராதம் செய்கிறார்கள் என்று பார்க்கணும். மூணாவது, அப்படி அபராதம் செய்கிறவன் பெற்ற தந்தையாகவே இருந்தான், எவ்வளவு வேண்டியவனாக இருந்தான், தனக்கு எவ்வளவு நன்மை செய்தவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்படி தண்டனை வழங்குவதற்கு தனியா எங்கேயோ போய் தேடி ஆயுதத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. அருகே கிடைக்கிற எது இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதை ஆயுதமாக மனத்தில் நினைத்தால் போதும், பாவித்தால் போதும். எப்படி மணலை சிவனாக பாவித்தாரோ அப்படி அந்த கம்பை மழுவாக பாவித்தார். அது மழுவாகவே மாறிட்டு வெட்டி எறிஞ்சாரு. ஆக இது இந்த சண்டீசருடைய வரலாறு. சண்டீசர் வரலாறு கொஞ்சம் பெரியது. அதை நான் ஒரு 3/4 மணி நேரம் சொல்லி இருக்கிறேன். முன்னாலே இருக்கிற திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு மிகச் சிறியது. அதை ஒரு 10 நிமிடத்தில் சொல்லி முடித்தேன். அதனால இன்னைக்கு 2 வரலாறுகள் சொல்லி இருக்கிறோம். இதுல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம், அதை எதிர்பார்க்கிறேன். ஒன்று. அடுத்தது, அடுத்த வாரம் நம்ம திருநாவுக்கரசர் வரலாறு பார்க்க தொடங்க போறோம். ஏன்னா இந்த திருத்தொண்ட தொகையின் வரிசையில் நான் அப்படியே சொல்லி கொண்டு வருகிறேன் வரலாற்றை. இப்போ 3 பாட்டு முடிஞ்சிருச்சு. திருத்தொண்ட தொகையில் 3 பாட்டு முடிஞ்சிருச்சு. முதல் பாடல் தில்லைவாழந்தனர் என்று தொடங்குவது. 2வது பாடல் அந்த சிறு தொண்டருடைய வரலாறுகள், இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் என்று தொடங்குவது. 3வது பாடல் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்பது. இப்ப 4வது பாடல் திருநின்ற செம்மையா கொண்ட திருநாவுக்கரசர் தான் அடியார்க்கும் அடியேன் என்பது. அப்ப திருநாவுக்கரசர் வரலாறு அடுத்தது வருகிறது. இந்த வரிசையிலேயே சொல்றதுன்னா அது கொஞ்சம் பெரிய வரலாறு என்றாலும் நாம் அதை சொல்லலாம் என்று முடிவு செய்கிறேன். 450 பாடல்கள். அதுல பல நிகழ்ச்சிகள் சொல்லப்படுகின்றன, பல தத்துவங்கள் உள்ளே அடைந்திருக்கின்றன, பல நுணுக்கங்களை சேக்கிழார் அந்த கதையில் தந்திருக்கிறார். அதனால அதை அந்த மாதிரியான விளக்கங்களோடு சொன்னால் நேரம் ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் நினைக்கிறேன். அதனால ஒரு 3 வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக 3 வெள்ளிக்கிழமை திருநாவுக்கரசருடைய வரலாற்றை பார்ப்போம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் எப்படி அமைகிறதோ பார்க்கலாம். அதனால அந்த 3 வாரத்தில் அவருடைய வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம். எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். அதில் இருக்கிற தத்துவங்களையும் உங்களுக்கு புரியும்படியாக விளக்கி சொல்லுகிறேன். பொதுவாக நான் இந்த கதைகளை சொல்லுகிற முறை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கருதுகிறேன். இதே முறையை நான் தொடர்ந்து பின்பற்றுகிறேன் என்பதை உங்களுக்கு இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சொன்ன 2 கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ரொம்ப நன்றி. யாராவது கருத்துக்கள் இருக்கா? சொன்ன 2 அருமையான சண்டிகேஸ்வரர் வரலாறு ரொம்ப பெருசா நல்லா அருமையா சொன்னாங்க. அண்ணே, ஒரே ஒரு கருத்தண்ணே. அண்ணே, இந்த சண்டிகேஸ்வரர் அந்த மணல் லிங்கம் வந்து நிஜ லிங்கமா மாறிடும்பாங்கல்ல அண்ணே, ஆற்றங்கரை இதுல அந்த மணல் மணல் அவர் வந்து அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அது வந்து இவர் சிவபெருமான் அருள் எல்லாம் கிடைச்ச உடனே அந்த மணல் லிங்கம் வந்து நிஜமாவே லிங்கமா மாறிடுச்சு அப்படிங்கிறதா அண்ணே? அது பின்னாடி வந்து நம்ம சொல்லிக்கிறது, அப்படி சேக்கிழார் சொல்லல. ஏன்னா அங்க வந்து பாவனை தான் முக்கியம். சிவனை நேரடியாக போய் பார்த்து வணங்கணுங்கிறது இல்ல, கோயிலுக்குள்ள போய் வணங்கணுங்கிறது இல்ல, வீட்டிலேயே அவனை நினைத்து வணங்கலாம். அதுதான் திருமூலர் சொல்லுகிறார். எங்க போய் வேணாலும் தேடலாம், தேடினா கிடைக்க மாட்டாரு, ஆனால் என் மனத்துக்குள் இருக்கிறார். அதை கவிமணியும் சொல்லுவார். கோயில் முழுதும் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன், குளத்தரு அடியில் போய் மூழ்கி பார்த்தேன், எங்கேயும் சிவனை காண முடியவில்லை, ஆனால் கடைசியாக என் மனத்திற்குள் பார்த்தேன், அங்கே இருக்கிறார். அதனால அதுதான் பாவனை தான் முக்கியம்.
மணலை அவர் சிவனாக பாவித்தார். அந்த பாவனை பின்னாலே நிஜமாகியது என்று பின்னாலே அந்த கதையை வளர்த்தவங்க வளர்த்தாங்க. எப்படி நந்தனாருடைய கதையை பல மாதிரி பின்னாடி வளர்த்தார்களோ அப்படி வளர்க்கிறவங்க செஞ்சாங்களே சேக்கிடார் அப்படி ஒன்றும் அதை பற்றி குறிப்பு சொல்ல. அவர் சிவன் வந்த பிறகு 2 குறிப்பு தான் சொல்றாரு. ஒண்ணு கண்டீசனுக்கு கொடுத்த பதவி, இன்னொன்று எச்சதத்தான் அவனும் கூட சிவலோகத்துக்கு போனான்ங்கிறது. அது இவரால் கொல்லப்பட்டதாக அதைத்தான் சொல்லி முடிக்கிறாரு. அந்த மணல் லிங்கமா மாறினதா அவர் சொல்லல. ஆனா மணலை லிங்கமா நினைச்சுத்தானே இவர் எல்லாம் செஞ்சாரு. அது சிறப்புக்குரியது. நல்ல விளக்கமா நல்லா சொன்னீங்க அண்ணே, நன்றி. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் அது சேக்கிழார் சொன்னதுல ஏதாவது குறிப்பு இருக்கான்னு தெரியறதுக்காக கேட்டேன் அண்ணே. ரொம்ப நன்றி. பெரிய காலத்துல அப்படி ஒண்ணும் குறிப்பில்லை. சரிங்க அண்ணே, நன்றி. நீங்க சொன்னதுல அண்ணே ரொம்ப அருமையானது. அந்த கால் பத்தி விளக்கம் சொன்னீங்க. அவர் ஒரு கால் தானே உதைச்சுது, அது ஏன் இன்னொரு காலையும் உடைச்சாரு அப்படிங்கிறதுக்கு நல்ல விளக்கம், அருமையான விளக்கம் அது. ஆமா, ஏன் 2 காலையும் விட்டுனாருங்கிறதுக்கு விளக்கம். வேற அண்ணே சண்முகம் அண்ணே ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி எல்லாம் இல்லையா, மிக நேர்த்தியான வர்ணனை. நம்ம அந்த நிகழ்வுகளை நேர்ல பாக்குற அளவுக்கு அந்த காட்சிகளே என் மனதுல தோன்ற அளவுக்கு ஐயா விளக்கமா சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி ஐயா. அடுத்த வாரம் ஐ திங்க் கண்ணன் இருக்காங்க போல இருக்கு, இதுல இருக்காங்க கண்ணன் முத்தியாமோ. அடுத்த வாரம் அந்த இதுக்கு போறோம், ரெட்ரீட்னு டெட்ராய்ட்ல. அது வியாழக்கிழமை தான் சாயங்காலம். அந்த நேரத்துல எனக்கு அங்க இருந்து நான் உங்களுக்கு அதை ஆன் பண்ணி ஒழுங்கா பண்ண முடியுமா, ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால அடுத்த வாரத்தை விட்டுடுவோம். ஏன்னா நீங்க நல்ல திருநாவுக்கரசு சொல்ல போறீங்க. அப்படி இருந்தாலும் நான் கேட்க முடியாது. அதனால அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வச்சுக்கோமான்னு ஒரு வாரத்தை ஒரு வாரம் ஓய்வு கொடுப்போம். ஓய்வு கொடுத்துருங்க. போன வாரம் எனக்கு கம்ப்யூட்டர் தகராறு பண்ணி ஓய்வாகி போச்சு. அதனால அடுத்த வாரம் நீங்க வெளியூர் போறீங்கிறதுனால ஓய்வு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்த வாரத்தை பார்ப்போம். ஏன்னா திருநாவுக்கரசர் வரலாறு நான் சொன்ன மாதிரி 3 வாரம் பார்க்கணுங்கிற போது ஒரு வாரம் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் வரணும். அப்பதான் அந்த தொடர்ச்சி நம்ம நடுவில் ஒரு வாரம் போடக்கூடாது. அதனால முதல் வாரத்தை விட்டுருவோம். அப்புறம் 3 வாரம் தொடர்ந்து பார்க்கிறோம். சரி, கண்ணன் ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஒண்ணும். நன்றி அண்ணே, நன்றி. ரொம்ப நன்றி அண்ணே.